Happy morning, students. Welcome to Blue Star Higher Secondary School. So, last session, the structure of nephron, that is the functional and structural and functional unit of kidney. Here we have seen that. So, nephron, இப்போ நம்ம respiratory organல we have seen like alveoli, right? So, alveolar lungsல நம்ம பார்த்திருந்தோம். We have seen like a trachea and then bronchus, primary bronchioles, secondary bronchioles, and last தான் actually நமக்கு alveoli தெரிஞ்சது இல்லையா? அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து கிட்னிக்குள்ள ரொம்ப மைனூட் ஸ்ட்ரக்சர்ஸாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம பாடியில இருக்கிற நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்றது இந்த நெப்ரான் தான். ஓகே, ஸோ அந்த நெப்ரானோட ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த மாதிரி இருக்கும் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லைக் வி ஹவ் சீன் த மால்பிஜியன் பாடி அண்ட் எப்படி வந்து இந்த குளோமருலஸ் அண்ட் தென் அந்த அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் ரீனல் டியூபிள்ஸ் இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அண்ட் ஹவு இட் லீட்ஸ் டு லாஸ்ட் வந்து கலெக்டிங் டக்டுக்கு எப்படி ஆக்சுவலா வந்து ஃபைனலா இருக்குன்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். த ரீனல் டியூபிள் பிகின்ஸ், ஸோ இதையும் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருந்தோம், ரைட்? ஸோ அதுல வந்து டபுள் கப் ஒரு கப் ஷேப் மாதிரி இருக்கு, தட் இஸ் கால்டு பவுமன்ஸ் கேப்சூல். ஸோ இது உள்ள வந்து ஒரு கேப்லரிஸ் இருக்கு. அட் த சேம் டைம் வி ஆர் ஹேவிங் த குளோமெருலஸ், இந்த குளோமெருலஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குன்றத நம்ம சொல்லியிருந்தோம் சரியா? See here, இதுதான் நம்ம லாஸ்ட் இது கம்ப்ளீட் பண்ணது. அண்ட் we have seen the இந்த ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்காங்க. பட் when we go in depth about this nephron, ஒரு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் நம்ம இன் டெப்தா நம்ம பார்த்தோம்னா you can easily get to this. இது வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் தான். பட் we will see a complete diagram of this. See here. So the Bowman's capsule and the glomerulus together constitute the renal corpuscle. So இதுல வந்து நம்ம renal corpuscle அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா here you can see this. So this is the Bowman's capsule, right? So Bowman's capsule together with this glomerulus, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we called as a renal corpuscle. renal நம்ம சொல்லியிருக்கோம் kidney, sorry, yes, kidney. So renal means kidney. The endothelium of glomerulus has many pores. இப்போ நம்ம பிளட் வெசல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய லேயர் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த குளோமெருலஸோட எண்டோதீலியம், ஸோ இன்னர் சைட்ல பாத்தீங்கன்னா there are so many pores அப்படின்றதுல இருக்கு. That is called fenestrae. It is called as a named as fenestrae அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The external parietal layer of the Bowman's capsule is made up of simple. ஸோ இதுல இருக்கிற Bowman's capsuleோட external layer பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா it's a simple squamous epithelium. See here, it is a simple squamous epithelium, cells ஆல தான் ஆனது. And the visceral layer is made of epithelial cells. Okay, visceral layer அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் லேயர் அப்படிங்கும்போது it is made up of epithelial cells. So external ஒரு லேயர் இருக்கு and we are also having that visceral layer also is there. இது வந்து நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா it is called as a podocytes. Podo means actually ஒரு leg structure மாதிரி இருக்கும். Sites means cell. Okay, so pods அப்படின்னு வந்தாலே வந்து லெக்னு அர்த்தம். லெக், ஃபுட் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து போடோசைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போடோசைட்ஸ் மீன்ஸ் லைக் ஃபுட் லைக் செல்ஸ், ஃபுட் லைக் மாதிரி அந்த செல்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். See here, இங்க கொடுத்துருக்காங்க. The podocytes end in a food process which cling to the basement membrane of the glomerulus. அந்த போடோசைட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபுட் ப்ராசஸ் மாதிரி ஆக்சுவலி ஃபங்க்ஷன் ஆகும். பேஸ்மெண்ட் மெம்பரேன் அது குளோமெருலஸோட எண்டில் தான் ஆக்சுவலி இது ஒரு போடோசைட்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. The openings between the food process are called filtration slits. Okay, இதோட ஓப்பனிங்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா filtration slits. ஃபில்டர் இப்போ ஸ்லிட் அப்படின்னா லைக் ஒரு ஃபில்டர். நம்ம வீட்டுல வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த டீ இல்ல இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க இல்லையா ஒரு இதை வச்சு, அந்த ஃபில்டர் மெம்பரேன் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ வடிகட்டி நம்ம சொல்லுவோம். அந்த வடிகட்டி ஆக்சுவலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சைஸ் பார்ட்டிகல்ஸை விட இப்போ அதுல வந்து சின்னதா வந்து போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸை விட லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து மேல வந்து செட் பண்ணி வச்சுக்கும். கீழே வந்து அதுக்கு சின்ன மைன்யூட்டா இருக்கிற சப்ஸ்டன்ஸை மட்டும் தான் கீழே விடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஓப்பனிங்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்டு ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட். ஃபில்ட்ரேஷனுக்காக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, let's go to the next one. See here,
This is the diagrammatic representation of the first one. Actually, it is divided into like 3 பிரிச்சு கொடுத்திருக்காங்க. Let us go to the first one. A என்ன கொடுத்திருக்காங்க? It is a glomerulus. Okay, ஒரு glomerulus மாதிரி ஒரு glomerular structure கொடுத்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கிளியரா பார்க்க வேண்டியது. You can see this here. This is the afferent arteriole. இது வந்து afferent arteriole சொல்லலாம். This is the efferent. Afferent நான் சொல்லியிருக்கேன். Afferent means in, efferent means out. Okay. And இது பாருங்க, this is called glomerular capsular space. இதுதான் வந்து நம்ம glomerulus ஓட capsular space சொல்லலாம். And this is the Bowman's capsule, right? இப்போ இதுக்குள்ள actually Bowman's capsule இருக்கும். And glomerular capillary covered by podocytes containing visceral layer of the glomerular capsule. இப்போ இந்த இதுல actually நிறைய capillaries இருக்கு. அதுதான் நம்ம glomerular capillary அப்படின்னு கொடுக்குறோம். அது எப்படி கவர் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is covered by podocyte containing visceral layer of glomerular capsule. So glomerular capsule ஆல கவர் ஆகி இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்லலாம். ஓகே. And this is the layer. இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா, the partial layer of glomerular capsule. ஒரு சின்ன லேயர் மட்டும் கொடுத்திருக்காங்க. And this is the proximal conjunctival. ப்ராக்சிமல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ப்ராக்சிமல் அப்படின்னா கிட்ட இருக்கிறது, டிஸ்டல் அப்படின்னா ரொம்ப தூரம் இருக்கிறது. ஓகே, ப்ராக்சிமல் இது ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் ஆக்சுவலி இதுக்கு அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் பி பாருங்க, அந்த இந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் ஜூம் இன் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ கேன் see here. ஸோ இதை மட்டும் பாக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஒரு ஸ்மால் பார்ட் மட்டும் நமக்கு ஜூம் இன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த போடோசைட் கிவ்ஸ் several food processes that form filtration slits. இப்போ இதுதான் வந்து என்ன பண்ணுது இந்த போடோசைட் செல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுட் பார்க்கிறதுக்கு ஒரு ஃபுட் ப்ராசஸ் மாதிரி இருக்கு. அதே இது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட் அப்படின்னாலே வந்து ஃபில்டர் பண்றதுக்காக தான். ஓகே, ஸோ ஃபில்டர் பண்றதுக்காக தான் ஒரு ஸ்லிட் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஹியர் யூ கேன் see இதை ஜூம் இன் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, we are getting அந்த ஒரு சின்ன கேபிலரி மாதிரி ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பாத்தீங்கன்னா வெசல்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. you can see here, see the structure. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம் பார்ப்போம். இதுல அந்த சின்ன சின்ன போர்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா, we call it as a fenestration இல்லையா? so that is called as a fenestration or pores அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதுல வந்து இந்த சின்ன சின்ன ப்ராசஸ்க்கு என்ன இந்த சின்ன சின்ன பிரிட்ஜஸ் மாதிரி இருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்ப்போம். See here, this is cytoplasmic extension. இது எல்லாமே வந்து cytoplasmic extension தான் அப்படின்றாங்க. ஸோ சைட்டோபிளாசம் தான், பட் அதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி அந்த போடோசைட்ஸ்ல இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, cytoplasmic extension of podocytes. போடோசைட்ஸோட cytoplasmic extension இது. And you can see here, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this part is called as a podocyte cell body. இதுதான் வந்து நம்ம podocyte cell body அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And this place, you can see here, this is the food processes of podocytes. இது எல்லாமே வந்து ஃபுட் ப்ராசஸ் மாதிரி. ஆக்சுவலா வந்து ஃபுட்னா என்ன நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெக் வந்து நம்ம நார்மலா நமக்கு இருக்கிறது நம்ம வந்து லெக் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா ஃபுட் அப்படின்ற நேம் எங்க யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஸ்னெயில்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஸ்னெயில்ஸ்ல ஆக்சுவலி வந்து ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஸோ ஃபுட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, we know that ஒரு மாதிரி ரிச் ஷேப்ல பறந்து விரிஞ்சிருக்கும். அந்த ஸ்னெயில் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட்டை யூஸ் பண்ணி தான் ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணி போகும் இல்லையா? தட் இஸ் அ ஃபுட் ப்ராசஸ் ஆஃப் போடோசைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ see here, this structure is என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is called glomerular capillary endothelium. இது வந்து endothelium layer, podocyte covering and basement membrane removed. பட் இதுல வந்து போடோசைட் ஆக்சுவலி இதுல கவர் ஆகியிருக்கு. பேஸ்மெண்ட் மெம்பரேன் வந்து ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் பேஸ்மெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு நமக்கு தெரியற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, இது வந்து பில நம்ம போடோசைட்ஸ் முடிஞ்சிருக்கு. அண்ட் கமிங் டு த சி ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் த பேஸ்மெண்ட் மெம்பரேன் டு கிரியேட் அ ஃபில்டர் தட் ரீடைன்ஸ் பிளட் செல்ஸ் அண்ட் லார்ஜ் புரோட்டீன் இன் த பிளாஸ்மா while permitting the passage of fluids through the filtration slit. Here என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆக்சுவலி வந்து எப்படி வந்து ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் ஒரு ஃபில்டரா வந்து ஆக்ட் ஆகுது. ஃபில்டரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிளட் செல்ஸ் ரீடைன் பண்ணுது. அதே நேரத்துல வந்து
ஒரு லார்ஜ் புரோட்டீனும் ரீடைன் பண்ணுது. பிளாஸ்மால பிளட்லயே வந்து லார்ஜ் புரோட்டீன் எல்லாத்தையும் வச்சுக்குது. பட் ஆனா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ளூயிட மட்டும் பிகாஸ் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஷோர் தே மஸ்ட் ஹேவ் சம் மாலிகுலர் சைஸ், ரைட்? சாரி, மாலிகுலர் வெயிட். அதுக்குன்னு கண்டிப்பா ஒரு மாலிகுலர் வெயிட் அப்படின்றது இருக்கும். அதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட் உள்ள விடுறது கிடையாது. ஓகே, அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இட் ஜஸ்ட் கோஸ் த்ரூ அந்த ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ன்றது ஃப்ளூயிட மட்டும் வெளியே அனுப்பிட்டு அந்த பிளட் செல்ஸ், அந்த லார்ஜ் பிளாஸ்மால இருக்கக்கூடிய லார்ஜ் புரோட்டீன் இது எல்லாமே வந்து பெர்மிட் பண்ணுது, அனுப்புது, சென்ட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் கோ டு திஸ் ஒன். See here. இப்போ இது வந்து எண்டோதீலியல் செல்ஸ். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் எண்டோதீலியல் செல்ஸ். இது நம்ம பிளட் வெசல்ஸோட லூமன். லூமனாலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்னர் சைட்ல இருக்கிறதா we called it as a lubus. இந்த ஒரு பார்ட் தான் ஆக்சுவலி மேக்னிஃபை பண்ணி காட்டுறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is the food process. See, this is the food process and இதுதான் நம்ம சொன்ன endothelial cell of capillary. இதுதான் நம்ம சொல்ற அந்த endothelial cell of capillary. And இது இந்த சின்ன பார்ட்டை மட்டும் நம்ம ஜூம் இன் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்க. அதோட இன்னர் சைட். ஸோ இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு இல்லையா? ஸோ திஸ் பார்ட் இஸ், இதுதான் அந்த பார்ட். இந்த இப்போ உங்களுக்கு இந்த கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறது இந்த இன்னர் சைட்ல இருக்க பார்ட். பட் அதுவே சி இந்த பார்ட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர்ல இருக்கிற இந்த லேயர். ஓகே, சோ இது ரெண்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மார்க் பண்ணிருக்கோம். இட் இஸ் த பிளட் வெசல் லூமன். ஓகே, இட் இஸ் த பிளட் வெசல் லூமன். அண்ட் இது வந்து இந்த அவுட்டர்ல இது ரெண்டுத்துக்கு இருக்கிற அந்த இந்த லேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் எண்டோதீலியல் செல். ஓகே, இது ஒரு எண்டோதீலியல் செல். அண்ட் இதுக்கு இடையில வந்து ஒரு மெம்பரேன் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இட் இஸ் கால்ட் as a basement membrane. And last இருக்கிற பிங்க் கலர்ல லைட் பிங்கிஷ் இருக்கிறது வந்து food process of podocyte. So this is the food process of podocyte. Okay, so next பாப்போம். The renal tubule continues further to form a proximal. So once அந்த renal tubule நம்ம எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have completed the எந்த போர்ஷன்ல முடிஞ்சது நம்ம சொல்லிடணும், right? So this is the renal tubule. இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. இந்த இடம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம என்ன சொல்றோம், proximal tube, right? So this is இந்த பொசிஷனை தான் we called it as a proximal tubule. Okay, so the renal tubule continues further to form a proximal convoluted tubule. Proximal na கிட்ட இருக்கிறது நம்ம சொல்லிருந்தோம், PCT. Short form நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா we call it as a PCT, followed by a U-shaped loop of Henle or Henle's loop அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், ரைட்? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் அந்த ப்ராக்சிமல் கன்வெக்டட் டியூபிள் முடிஞ்ச உடனே அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்ல ஒரு பெண்ட் ஒன்று இருக்கு. இது ஒரு யூ ஷேப்ல இருக்கு. தட் இஸ் கால்ட் லூப் ஆஃப் ஹெனல் ஆர் ஹெனல்ஸ் லூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, and that has a thin descending and thick ascending limb. இது thin ascending and thick ascending எதை சொல்றாங்க உங்களுக்கு இப்போ இந்த பிக்சர்ல காமிச்சாலே உங்களுக்கு புரியும். See here. So this is the thin ascending. This position is called as a thin ascending. AS னு நான் கொடுக்கிறேன். thin ascending. And அதுவே இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா we called it as a thick descending. ஏன் வந்து ஒரு சைடு வந்து அசெண்டிங்ல இருக்கணும், ஒரு சைடு வந்து டிசெண்டிங்ல இருக்கணும், அதே நேரத்துல எதுக்காக அசெண்டிங் போர்ஷன் வந்து தின்னா இருக்கணும், எதுக்காக டிசெண்டிங் போர்ஷன் வந்து திக்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். you can see here. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆக்சுவலி ஃபில்ட்ரேஷன் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது we will discuss about that. Okay, and thin ascending and thick thin descending, thin descending, அது thin descending and ascending side தான் actually thick இருக்கு. Okay, ascending side thick இருக்கு. The ascending limb continues as a highly coiled tubular region called the distal convoluted tubule. So அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த போர்ஷன்ஸ்ல என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா you can see here. Okay, இங்க பார்த்தா தெரியும். renal tubule complete ஆகுது. See here, the renal tubule complete. And the renal tubule complete ஆகும்போது we have seen the proximal convoluted tubule, right? PCT continue ஆகுது. And அங்க இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா
ஒரு டிசெண்டிங் இது வந்து தின்னா இருக்கு, அதுவே அசெண்டிங் சைடு திக்கா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். தென் அதுக்கடுத்து ஒரு காயில் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வருது. அங்க இருந்து என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன போர்ஷன் அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, we have a distal convoluted tubule. You can see here, this is a distal convoluted tubule. Okay. Then அடுத்தது பாத்தீங்கன்னா, distal convoluted tubule இருந்து அடுத்து the DCT of many nephrons open into a straight tube called the collecting duct. So once இந்த இதே மாதிரி நிறைய டியூபிள்ஸ், நிறைய நெஃப்ரான்ஸ் ஆக்சுவலி இருக்கு. ஓகே, see here. ஸோ இந்த மாதிரி நிறைய நெஃப்ரான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நெஃப்ரான்லயுமே இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு நெஃப்ரான்லயும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், நம்ம சொன்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டிஸ்டல் டியூபிள் லாஸ்ட், இந்த நெஃப்ரானோட எல்லா டிஸ்டல் டியூபிளுமே லாஸ்ட் போய் எங்க ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் போர்ஷன் இஸ் கால்ட் as a collecting duct. duct நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு டியூபா இருக்கலாம் இல்ல டக்ட், ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். ஓகே, ஸோ கலெக்டிங் டக்ட்ல போயிட்டு ரீச் அவுட் ஆகுது. அண்ட் நவ் அடுத்தது பார்ப்போம். ஓகே, ஸோ the collecting duct runs through the medullary pyramid in the region of the pelvis. ஸோ இந்த collecting duct அப்படின்றது எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெடுலரி பிரமிட்ல இருந்து தான் வருது. மெடுலரி பிரமிட் வழியா தான் இந்த கலெக்டிங் டக்டுக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, செவரல் கலெக்டிங் டக்ட்ஸ் யூஸ் டு ஃபார்ம் பாப்புலரி டக்ட். இதுல இருக்கிற நிறைய கலெக்டிங் டக்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஒவ்வொரு நெஃப்ரானோட எண்டிங்லயுமே ஒவ்வொரு கலெக்டிங் டக்ட் இருக்கும். இப்பதான் நம்ம வந்து நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஒரு நெஃப்ரான் ஸ்ட்ரக்சர்லயே கலெக்டிங் டக்ட் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நெஃப்ரான் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஒவ்வொரு நெஃப்ரான்லயுமே கலெக்டிங் டக்ட் இருக்கும். அதான் லாஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவரல் கலெக்டிங் டக்ட் யூஸ் டு ஃபார்ம் எ பாப்புலரி டக்ட். பாப்புலரி டக்ட்ல மொத்தமா சேர்ந்து ஒரு டக்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. தட் டெலிவர்ஸ் யூரின் இன்டு த கேலிசஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யூரினை கேலிசஸ்ல ஆக்சுவலி வந்து மொத்தமா டெலிவர் பண்ணுது, which open into the renal pelvis. Now in the renal pelvis மூலமா, renal pelvis we have already seen that, right? So இப்போ நம்ம கிட்னியோட ஸ்ட்ரக்சருக்கு நம்ம போட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Yes, see here. So this is the renal pelvis. இந்த போர்ஷன் தான் நம்ம என்ன சொன்னோம், renal pelvis நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? ஆக்சுவலி அந்த நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் உள்ளதான் இருக்குது, கிட்னியோட உள்ளதான் ஆக்சுவலி இருக்கு. அந்த கிட்னியோட ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகும், சாரி நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகும்போது we have seen that அந்த எண்ட்ல கலெக்டிங் டக்ட் இருக்கு. அந்த கலெக்டிங் டக்ட் எல்லா இங்க இருக்கக்கூடிய நெஃப்ரானோட கலெக்டிங் டக்ட் எல்லாமே சேர்ந்து எங்க ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the papillary duct. ஓகே, அந்த papillary duct என்ன ஆகுதுன்னா கேலிசஸ்ல போய் முடியுது. கேலிசஸ்ல இருந்து பெல்விஸ்க்கு வருது. அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தென் பெல்விஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் யூரிட்டர்ல போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ், லாஸ்ட் ரீனல் பெல்விஸ்க்கு போகுது. ரீனல் பெல்விஸ்ல இருந்து யூரிட்டருக்கு வருது நம்ம சொல்லலாம். Now you can see here, see this point in the renal tubules. So renal tubulesல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the proximal convoluted tubule and distal convoluted tubule of the nephron are situated in the cortical region of the kidney, whereas loop of Henle is in the medullary region. இதை நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம மென்ஷன் பண்ணதுதான் இல்லையா. ரீனல் டியூபுல பொறுத்த வரைக்கும் ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபுலா இருக்கலாம், இல்ல டிஸ்டல் கன்வெர்டட் டியூபுலா இருக்கலாம், நெஃப்ரானோடதா இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்டிகல் ரீஜன் ஆஃப் த கிட்னி. ஸோ கிட்னியோட அவுட்டர் கார்டிகல் ரீஜன்ல இருக்கு. பிகாஸ் வி நோ தட் கிட்னி நம்ம சொல்லும் போது இட் இஸ் கவர்ட் பை 2 ரீஜன்ஸ். ஒன்னு அவுட்டர் கார்டெக்ஸ் பார்த்தோம், இந்த மெடுலா, ரைட்? ஸோ அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அவுட்டர் கார்டெக்ஸ்ல அந்த அவுட்டர் கார்டெக்ஸ் ரீஜன்ல தான் இந்த ப்ராக்சிமல் கனெக்டிவ் டியூபிள் அண்ட் டிஸ்டல் கனெக்டிவ் டியூபிள் இருக்கு. ஆனா அதே வந்து ஹெனல்ஸ் லூப் பார்த்தோம் இல்லையா, ஹெனல்ஸ் லூப் பாத்தீங்கன்னா மெடுலர் ரீஜன்ல இருக்கு. ஓகே, ஸோ ஹெனல்ஸ் லூப் ஆக்சுவலி மெடுலர் ரீஜன்ல இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, in majority of nephrons the loop of Henle or Henle's loop is too short. நிறைய நெஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஹெனல்ஸ் லூப் அப்படின்றது ஷார்ட்டா தான் இருக்கும். அந்த ஹெனல்ஸ் லூப் நம்ம எதை சொன்னோம், அந்த யூ ஷேப் இல்லையா, ஸோ அது வந்து ஷார்ட்டா தான் இருக்கு. அண்ட் எக்ஸ்டெண்ட் ஒன்லி வெரி லிட்டில் இன்டு த மிடுலா. பட் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா,
எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது மெடுலரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்றாங்க. ஓகே, வெரி லிட்டில். மெடுலரி ரீஜன்ல ரொம்ப கம்மியா தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது and are called cortical nephrons. So அதனால என்ன நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா we call it as a cortical nephrons. Okay. Some nephrons have very long loop of Henle. சில nephrons maximum of the nephronsல பாத்தீங்கன்னா Henle loop வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு. அது எப்படி இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து கொஞ்சமா தான் வந்து மிடிலரிக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா கார்டிகல். ஏன்னா கார்டிகல்ல தான் முக்காவாசி இருக்குது. So we call it as a cortical nephron. But some nephrons வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்து லாங்கா இருக்கும். அந்த Henle's loop அப்படின்னு நம்ம சொன்னது ரொம்ப லாங்கா இருக்கும். That run deep into the medulla. அது actually medulla வரைக்கும் போகும் and are called juxtamedullary nephron. We call it as a JMN. That's why it's called as a juxtamedullary nephrons. Okay. The capillary bed of the nephrons. First capillary bed of the nephron is the glomerulus. இப்போ வந்து actually first capillary nephron capillary bed தான் கொடுக்குறாங்க. First capillary bed of the nephron is the glomerulus. இதுல கொடுத்திருக்கிறது glomerulus தான் first கொடுக்குறாங்க. And the other is the peritubular capillaries. அடுத்தது வந்து peritubular capillaries கொடுக்குறாங்க. Let us go to the next slide. See here. So இதுல வந்து நம்ம ரெண்டு போர்ஷனா பாக்குறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா cortical nephron. Okay, second one is the juxtamedullary nephron. Cortical nephron பாத்தீங்கன்னா கார்டிக் போர்ஷன் இருக்கு இல்லையா, கார்டிகல் போர்ஷன்ஸ் மட்டும் போறோம். இது juxtamedullaryனா மெடுலாவோட சேர்ந்தது. எப்படி நம்ம பார்ப்போம். So first one is the cortical nephrons are located predominantly in the outer cortex. Cortical நம்ம சொல்லலே கார்டெக்ஸ் ரீஜியனல அது வந்து மென்ஷன் பண்ணும். ஓகே, சோ கார்டெக்ஸ் ரீஜியனை மென்ஷன் பண்ணிருக்காங்க. You can see here. See, this is the portion of இதுதான் நம்ம சொன்ன அந்த Bowman's capsule. Bowman's capsule என்ன இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். லைக் அதுல வந்து ஒரு C shaped let us go back to this. See, Bowman's capsule நம்ம என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா glomerulus and then இந்த Bowman's capsule ரெண்டுமே சேர்ந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கப் ஷேப்ல இருக்கிறது. ஓகே, so இந்த Bowman's capsule காமனா கொடுத்திருக்காங்க. and this is the proximal tubule and this is the distal tubule. இதுதான் நம்ம சொன்ன Henle's loop, right? Henle's loop இருக்கு. and இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த பிக்சர் வந்து நீங்க புக்ஸ்ல எப்படி பார்த்திருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் வந்து இந்த சைடு இருக்கும். இந்த சைடு பார்த்திருப்பீங்க. இந்த கலெக்டிங் டக்ட் ஆக்சுவலி எந்த சைடு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருந்திருக்கும். ஓகே, பட் டு நாட் கெட் கன்ஃபியூஷன். ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு இத கரெக்டா தான் ப்ராப்பரா கொடுத்திருக்காங்க. So this is the cortical nephrons and collecting duct இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து cortical nephrons outer cortexல கொடுத்திருக்காங்க. So நம்ம next பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா juxtamedullary nephrons are mainly located in the inner medulla. So ஒரு சில nephrons நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, juxtamedullary. Juxta means nearby, அதாவது பக்கத்துல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, that is called the juxta, near அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So இந்த juxtamedullary பாத்தீங்கன்னா அதோட நேம்லயே அது மீனிங் இருக்கு. It is located mainly in the medullary region. Okay, medulla regionல தான் இது இருக்குதுன்றதை நம்ம சொல்லலாம். See here. So as usual நமக்கு தெரியுது it's a Bowman's capsule, proximal and in the region நம்ம என்ன சொல்லுவோம் distal. and இந்த மொத்த என்டையர் போர்ஷன் நம்ம என்ன சொல்லிருக்காங்கன்னா ரீனல் கார்டெக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. இது ரீனல் மெடுலா. சோ இந்த ரீஜன் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது என்னன்னு சொன்னோம்னா மெடுலர் ரீஜன்ல ரொம்ப கம்மியா தான் ஆக்சுவலி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் இல்லையா. அதனால இந்த சைஸை பாருங்க, இந்த சைஸுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா. ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி ஷார்ட் ஒன், பட் ஹியர் யூ கேன் see that this is a long one. ரொம்ப லென்த்தியா இருக்கிறது ஒன்று. இப்போ இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் டியூபிள் அண்ட் இந்த இடத்துல வந்து டிஸ்டல் டியூபிள் நமக்கு இருக்கு. and the last one is the collecting duct is also present.
ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா ரீனல் மெடுல்லா. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து டிஸ்டல் டியூப் நம்ம ஹெனல்ஸ் லூப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது ஷார்ட்டா இருக்கு, இது வந்து லாங்கா இருக்கு, ரைட்? பட் ரெண்டுக்கும் காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிங் டக்ட், ப்ராக்சிமல், ரீனல், டிஸ்டல் இது எல்லாமே வந்து சேம் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். See here. So the glomerular capacity bed is capillary. The glomerular capillary bed is different from other capillary beds in that it is supplied by the afferent and drained out by the efferent. இது நம்ம afferent efferent நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லயே நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ afferent அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து சப்ளை ஆகுது, how it enters, that is called afferent. ஓகே, drained by அப்படின்னாங்கன்னா அப்போ எது வழியா வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா efferent artery. ஓகே, so this is afferent and efferent arteriole. இதுதான் நம்ம afferent and efferent arteriole சொல்லியிருக்கோம். The efferent arteriole that comes out of the glomerulus. Efferent னா வெளியே வரது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? Afna in, effna out. The efferent arteriole that comes out of the glomerulus forms a fine capillary network around the renal tube. So renal tube சுத்தி actually என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு fine capillary network ஃபார்ம் பண்ணிருக்கு. renal tube நம்ம லாஸ்ட் பார்த்தது அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா peritubular capillaries. Okay, so that is called as a peritubular capillaries. The efferent arteriole serving the juxtamedullary nephron. Juxta நம்ம என்ன பார்த்தோம், பக்கத்துல மெடுலரியோட பக்கத்துல இருக்கிறது தான் we call it as a juxtamedullary. Okay, the efferent arteriole serving the juxtamedullary nephron forms bundle ஆஃப் ஸ்ட்ரைட். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் லைக் ஸ்ட்ரக்சர் அது ஃபார்ம் பண்ணுது. அதுவும் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. இட்ஸ் லாங் ஸ்லெண்டர் வெசல், லாங் ஸ்லெண்டர் வெசல் மாதிரி இருக்கு. கால்ட் வாசா ரெக்டா அண்ட் ரன்ஸ் parallel to the loop of Henle. ஸோ இது லூப் ஆஃப் ஹெனலுக்கு பேரலா போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, வாசா ரெக்டா இஸ் அப்சென்ட் ஆர் ரெடியூஸ் இன் கார்டிகல் நெஃப்ரான். வாசா ரெக்டா அப்படின்றது பிரசன்ட் ஆகியிருக்கலாம், சில நேரத்தில் வந்து அப்சென்ட் கண்டிஷன் இருக்கலாம், இல்லை வந்து ரெடியூஸ் கார்டிகல் நெஃப்ரானோட ரிடக்ஷன் கண்டிஷனுக்காகவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து how the efferent and afferent and glomerulus எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். I think we can see this also. blood vessels of nephron. blood vessels எப்படி இருக்கும் நெஃப்ரான்ல, அதுக்கு ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குமா, இதெல்லாம் நம்ம வந்து we will discuss this in the next class. Okay, இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. ஆக்சுவலி see here, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அவுட்டர் கார்டெக்ஸா இருக்கலாம், இல்லை வந்து இன்ட்ரா ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரானா எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே சேமா தான் இருக்கு. லைக் அசெண்டிங் லூப்பா இருக்கலாம், இல்லை டிசெண்டிங் லூப்பா இருக்கலாம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா மோரல்ல சேமா தான் இருக்கு, ரைட்? ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட், அந்த சால்வெண்ட் ஆக்சுவலி வரும்போது நம்ம சாரி இதுல இருக்கக்கூடிய சால்வெண்ட் அப்படின்னா இந்த கேஸ் ஆஃப் நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த ஃபில்டர் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த ஃபில்டர் பண்ண வேண்டியது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்சிமல் டியூபிள் வழியே என்டர் ஆகி இந்த அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்க்கு வரும். ஸோ மேஜரா பட்டனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டிகல் நெஃப்ரானை பொறுத்த வரைக்கும் இது அதிகமா வந்து ரொம்ப மேஜாரிட்டியா இருக்கும், பட் ரொம்பவே வந்து சைஸ் வந்து ஆக்சுவலி கம்மி. பட் ஆனால் வந்து ஜக்ஸ்டா மெடுலரி பார்த்தீங்கன்னா அதிகமா சைஸ் நல்லா லாங்கா இருக்கும், பட் இட்ஸ் அ லிமிடெட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, students, we will continue this session in the next class. Thank you.